ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை மார்னிங். இன்றைக்கி லீட்ஸ் இன்றைக்கி தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. ஸோ அதனால் காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே எழுந்துட்டு அரிசி கழுவி ஊற வச்சுட்டு கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கலாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு தேங்காய் கொஞ்சம் கடலை அப்புறம் இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து கொட்டிட்டு தக்காளி, நம்ம ஊர் பக்கமெல்லாம் தக்காளி சின்னதாக இருக்கும், நல்ல புளிப்பாக இருக்கும். அதுலேயுமே நம்ம ஒரு 5-6 போடுற மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கிறதுனால. இங்கே பெங்களூரில் 2 தக்காளி போட்டாவே போதும், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வதக்கி லைட்டாக வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுறது தான். அதில் கொஞ்சம் புளி வைக்கணும். ஸோ அப்படி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது அவங்க அப்பா அவனுக்காக ஸ்டடீஸ் டேபிள் செஞ்சார் சின்னதாக. ஆல்ரெடி எங்ககிட்ட 2 இருக்கும், அது பெருசாக இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவனுக்கு சின்னதாக செய்யலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக ப்ளைவுட்டில் எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் பார்த்துட்டு தான் தூங்கினோம். தூங்கி காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே எங்களுக்காக சர்ப்ரைஸாக பண்ணி வச்சுருந்தார். ஸோ உடனே எங்கள் படிப்ஸ் இருக்கிறானே படிக்க ஆரம்பிச்சிட்டான், எழுத ஆரம்பிச்சிட்டான், தூங்குறது சாப்பிட்றது எல்லாமே அந்த டேபிளில் தான். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. பொம்மையெல்லாம் கூட அது கடையில் தான் போட்டு வைப்பான். இது ஃபுல்லாக டே ஃபுல்லாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்க போல் மழை வந்துச்சு. அப்படியே நானும் துணி துவைச்சி நைட் போல் தான் காய வச்சேன். நைட் ஒரு 9:30க்கு பாருங்களேன், பெங்களூர் அது வானம் என்னமோ இருட்டான மாதிரி தெரியல, என்ன தெரியல, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 9:30 இருக்கும். ஒர்க்லாம் ஒரு 8 மணிக்கு தான் லாக் அவுட் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டு சாப்பிட வந்தால் குழம்பு இல்லை. அப்படியே சாப்பாடை வறுத்து சாப்பிட்ருவோம், இதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்கிட்டு சாப்பாடு அப்படியே தாளித்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நானும் யூத் படம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பார்த்தேன், ஏன்னா அது ரொம்ப நாள் ஆகுது. ஒரு டைம் நான் ஊரில் இருக்கும்போது போட்டுட்டு தூங்கி போயிட்டேன், ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. ஸோ இன்றைக்கி நைட் தான் ஃபுல்லாக 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு நைட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் தூங்கியாச்சு. இது என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷனில் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.